பேரன்புக்குரிய இந்த அன்பான தமிழ் உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இதயம் கலந்த இனிய வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். அன்பானவர்களே, நான் உங்களுடைய உதச்சிக்கோட்டை விஜயன். அன்பான உறவுகளே, இந்த நாள் முதல் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய, அறிந்திடாத நல்ல பல சமூகம் சார்ந்த, சமயம் சார்ந்த, அறிவியல் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த நல்ல பல தகவல்களை எல்லாம் உங்களுக்கு நான் தந்துதவக்கூடிய ஒரு மிக நீண்ட பயணத்தினுடைய முதல் ஆரம்பமாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய புத்தகம் இளம் குற்றவாளிகள் உருவாவது ஏன். இந்த புத்தகத்தை ஏன் படிக்க வேண்டும், எதற்கு படிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு காரணத்தை சொல்லுகிறேன். இந்த புத்தகத்தை ஏன் படிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த சமூகத்திலே அதிகப்படியான இளைஞர்கள் இன்று குற்றவாளிகளாக உருவாகின்றார்கள். அவர்கள் குற்றவாளிகளாக உருவாவதற்குரிய காரணத்தை இந்த புத்தகம் சொல்லுகின்றது. அவர்கள் குற்றவாளிகளாக உருவாவதை தடுப்பதற்குரிய வழியையும் இந்த புத்தகம் சொல்லுகின்றது. இந்த புத்தகத்தை எழுதியவர் பெருமதிப்பிற்குரிய ஐயா முழங்குழிப்பா லாசர் அவர்கள். என்னை இந்த உலகத்தில் பேச வைத்து, என்னை பாட வைத்து அழகு பார்த்த என்னுடைய முதல் மூத்த பேராசான். தொல்காப்பியத்தை படைத்த, தொல்காப்பிய பிறந்த காப்பு காட்டில் பிறந்தவர். தன்னுடைய விடாமுயற்சியால், உழைப்பால் தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறையுடைய தமிழாசிரியராக பணியாற்றி தலைமை ஆசிரியராக ஓய்வு பெற்று இன்று ஒரு கல்லூரியுடைய தமிழ் பேராசிரியராக பணியை செய்து கொண்டிருப்பவர். இலக்கிய செம்மல், இலக்கிய மாமணி, மானியமித்ராவிற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு அரசுடைய தமிழ் செம்மல் பட்டத்தை வென்றவர். அவர்தான் இந்த புத்தகத்தினுடைய உரிமையாளர், பேரன்புக்குரிய ஐயா முழங்குழிப்பா லாசர் அவர்கள். அவர் தன்னுடைய பணியை எங்கே துவங்குகிறார் என்று பார்க்கின்ற போது, அவருடைய பணியை முதலாக அவர் கல்வி போற்றுவதற்கு இளம் குற்றவாளிகளை எல்லாம் கொண்ட ஒரு மிகச்சிறந்த அறை, அதுதான் சிறுவர் சிறுவர் தரையாக இருக்கக்கூடிய சிறை. அந்த சிறையிலே சிறை கைதிகளுக்கு தமிழை போற்றுவதற்காக சென்ற போது கிடைத்த அனுபவத்தையும் சொந்த அனுபவத்தை வைத்து படைத்த உலகம் ஒரு மிகச்சிறந்த படைப்பிலக்கியம். அதுதான் இளம் குற்றவாளிகள் உருவாவது ஏன். ஒட்டு மொத்தமாக 160 பக்கங்கள். 160 பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தினுடைய விலை ரூபாய் 120. இந்த புத்தகத்திற்கு பேரன்புக்குரிய 2016ஆம் ஆண்டிலே கன்னியாகுமரி மாவட்டத்திலே முதன்மை கல்வி அதிகாரியாக பணியாற்றிய பேரன்புக்குரிய ஐயா ஜெயக்குமார் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய புகழ்மிக்க ஒரு பேராசிரியராக பணியாற்றி கல்லூரி முதல்வராக சிறப்பித்த பேரன்புக்குரிய ஐயா டேவிட் ராஜபோஸ் அவர்கள், பத்மகவி குற்றாலதாசன் அவர்கள், அகில இந்திய வானொலி நிலையத்தினுடைய தலைவராக பணியாற்றிய கீழப்பாவூர் சண்முகம் அவர்கள், அகில இந்திய வானொலியினுடைய நிகழ்ச்சி பொறுப்பாளராக பணியாற்றிய மங்காவளி ராஜேந்திரன் அவர்கள், சவுதி அரேபியா நாட்டிலே ஒரு மிகச்சிறந்த தமிழ் புலமை பெற்று அந்த சவுதி அரேபியா நாட்டிலே மிகச்சிறந்த ஒரு தமிழ் அமைப்பை நிறுவிய ஒரு மிகச்சிறந்த அறிஞர்கள், பல்வேறு விதமான தமிழர்கள் எல்லாம் இந்த புத்தகத்திற்கு தன்னுடைய வாழ்த்துரையை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த புத்தகத்திற்கு உள்ளே சென்று பார்க்கின்ற போது 25க்கும் மேற்பட்ட உட்கட்டமைப்புடைய தலைப்புகளிலே இந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது. இளம் குற்றவாளிகள் உருவாவது ஏன் என்ற தலைப்பில் துவங்கி இளம் குற்றவாளிகள் உருவாவதை தடுப்பதற்குரிய வழிமுறையை இந்த புத்தகம் சொல்லுகின்றது. இந்த புத்தகம் ஏன், எதற்காக என்று கேட்கின்ற போது, ஏன் இந்த புத்தகம் படிக்க வேண்டும் என்று சொன்னால், அன்புக்குரிய பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தைகள் இந்த சமூகத்திலே குற்றவாளிகளாக உருவாவதை தடுப்பதற்கு பெற்றோர்கள் அறிந்திருக்க வேண்டிய புத்தகம். இளம் குற்றவாளிகள் இந்த சமூகத்திலே உருவாவதை தடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் படிக்க வேண்டிய புத்தகம். பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், பயிற்றுவிக்கக்கூடிய பயிற்றுனர்கள் படிக்க வேண்டிய புத்தகம். ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமான புத்தகம் என்றுதான் இதை நாம் சொல்ல வேண்டும். இந்த புத்தகம் எதை சொல்லுகிறது என்று இந்த புத்தகத்தினுடைய பக்கங்களை ஒவ்வொன்றாக ஆராய்ந்து பார்க்கின்ற போது 160 பக்கங்களும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை நமக்கு தருகிறது. அது எப்படி தெரிகிறது என்று பார்க்கின்ற போது, இளம் குற்றவாளிகள் உருவாவதற்கு மிக முக்கியமான காரணம் போதை பழக்கம் என்பதை எடுத்துரைக்கிறது. இளம் குற்றவாளிகள் உண்மையாக உருவாவதற்கு சினிமா மோகம் தான் காரணம் என்பதை கூறுகிறது. இளம் குற்றவாளிகள் உருவாவதற்கு உண்மையான காரணம் சாதி கட்சிகள் தான் என்பதை எடுத்துரைக்கிறது. இளம் குற்றவாளிகள் இந்த சமூகத்தில் அதிகப்படியாக உருவாவதற்கு காதல் மோகமும் ஒரு காரணம் என்பதை இந்த சமூகத்தில் எடுத்துரைக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக கணவன் மனைவிக்கு இடையே அந்த மாறுபட்ட கருத்து வேறுபாடுகளால் நடக்கக்கூடிய கொலை, களவு போன்ற பல்வேறு விதமான தகவல்களை இந்த சமூகத்தில்
மிகச்சிறந்த ஒரு படைப்பிலக்கியமாக இந்த தமிழ் உலகுக்கு இளம் குற்றவாளிகள் உருவாவது ஏன் என்ற புத்தகம் தங்களுடைய பதிலை எடுத்து உரைக்கின்றது. 160 பக்கங்களிலும் 25க்கும் மேற்பட்ட உட்கட்டமைப்புக்குரிய தலைப்புகளிலே சென்று பார்க்கின்ற போது ஒவ்வொரு விதமான தலைப்புகளும் நம்மை ஒரு மிகச்சிறந்த ஒரு இலக்கியவாதியாகவே மாற்றக்கூடிய அளவிற்கு தன்னுடைய ஆழமான சிந்தனையால் ஆளுமை மிக்க கருத்தால் இந்த புத்தகத்திலே கொடுத்திருக்கின்றார்கள். இந்த புத்தகத்தினுடைய ஒரு தலைப்புகளை எல்லாம் பார்க்கின்ற போது உண்மையாகவே என்னுடைய மனம் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்ளுகிறது. இவ்வளவு எளிமையாக, இவ்வளவு இனிமையாக, அனைவராலும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அழகாக ஒரு மனிதரால் ஒரு தமிழை படைக்க முடியுமா என்ற ஒரு ஆழமான சிந்தனையை எனக்குள் ஏற்படுத்துகின்ற அளவிற்கு உண்மையாக அழகாக இருக்கிறது. வார்த்தைகளுக்காக தான் சொல்லவில்லை, உண்மையாகவே இந்த புத்தகத்தை வாங்கி படித்தவர்கள் அனைவருக்கும் நிச்சயம் தெரிந்திருக்கும். இந்த புத்தகம் 1000 பதிப்பாக வெளிவந்தது 2016ஆம் ஆண்டு. இந்த புத்தகம் உண்மையாக 2ஆம் பதிப்பை கடந்து ஒரு வெற்றிகரமான விற்பனை மட்டுமல்ல, வெற்றிகரமான சிந்தனையை நோக்கி இந்த புத்தகம் சென்று கொண்டிருக்கின்றது. காலப்போக்கில் அழிந்து போவதற்காக புத்தகங்கள் படைக்கப்படவில்லை, காலம் கடந்தும் இளைய சமூகங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் புத்தகங்கள் படைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே நாம் நம்மளவில் சிந்தனையாகவர்களாக இருந்தால் கூட இது போன்ற தலைவர்கள் உருவாக்கிய புத்தகங்கள் நம்மை ஒரு மிகச்சிறந்த சிந்தனைவாதியாக உருவாக்குகிறது. இனி உண்மையாகவே நல்ல புத்தகங்களை நீங்கள் படிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தையும் இந்த புத்தகம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஏனென்று சொன்னால், நாம் நமக்குள் அறிவற்றவர்களாக, சிந்தனையற்றவர்களாக இருந்தாலும் கூட ஒரு புத்தகம் மீண்டும் நம்மை சிந்திக்க வைக்கும். இந்த உலகத்தில் புத்தகத்தை படித்தவர்கள், புத்தகத்தை நேசித்தவர்கள் ஒருபோதும் தீய பாதைக்கு சென்றது கிடையாது. உண்மையாக இந்த புத்தகம் நமக்கு எதை எடுத்து உரைக்கிறது என்று நான் பார்க்கின்ற போது, புத்தகத்தினுடைய தலைப்புகளை எல்லாம் பார்க்கின்ற போது, கல்லாமை ஒரு காரணமாக இருக்கிறது. கற்க கசற கற்பவை கற்றப்ப நிற்க அதற்கு தகை என்று சொன்னார் திருவள்ளுவர். உண்மையாக கல்வியை பற்றி தெரிந்தவர்களும் கல்வியை பற்றி அறிந்தவர்களும் கூட இன்று குற்றவாளிகளாக உருவாகின்றார்கள். அதற்கான காரணம் என்னவென்று சிந்திக்கின்ற போது, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான், அந்த குழந்தை மண்ணில் பிறக்கையிலே இந்த குழந்தை நல்லவராகவும் தீயவராகவும் உண்மையாகவே அன்னையுடைய வளர்ப்பு என்று சொல்வார்கள். ஒரு குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும்? ஒரு குழந்தை உண்மையாக தாயிடம் அன்பாக வளர்கிறது, தந்தையிடம் அறிவோடு வளர்கிறது. ஆனால் ஆசிரியரிடம் அடிபடவில்லை என்று சொன்னால் அந்த குழந்தை இந்த சமூகத்தில் தன்னுடைய அடையாளத்தை இழந்துவிடும் என்பதை இந்த புத்தகம் அழகாக எடுத்துரைக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த புத்தகத்தை படித்தவர், இந்த புத்தகத்தை எழுதியவர் ஒரு ஆசிரியராக மட்டும் அல்லாமல் மிகச்சிறந்த ஒரு அனுபவவாதியாகவும் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு கருத்துக்களையும் நான் பார்க்கின்ற போது உண்மையாக ஒரு மிகச்சிறந்த ஒரு இலக்கிய உணர்வு எனக்குள் எழுகின்றது. இந்த புத்தகத்தை படைத்த எந்த மிகச்சிறந்த ஆசானுக்கு அவர் பயிற்றுவித்த மாணவர்களே நேரடியாக வந்து அவருடைய திருமணத்திற்கு அனைத்து உதவிகளையும் செய்து அவருடைய திருமணத்தில் கலந்து கொண்டு மகிழ்வித்த அந்த புகைப்படமும் இந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறது. உண்மையாக மனதிற்கு நிறைவாக, மகிழ்ச்சி ஊட்டக்கூடியதாக, சிந்தனை கொடுக்கக்கூடியதாக, இந்த உலகம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பொக்கிஷம் இலக்கியம், இலக்கணம், அறிவு, ஆன்மா, சமூகம், அதை அத்தனையும் கடந்து இளைய சமூகம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு மாபெரும் பெட்டகம் இளம் குற்றவாளிகள் உருவாவது ஏன். இந்த புத்தகத்தினுடைய முதல் ஆரம்பம் இளம் குற்றவாளிகள் உருவாவது ஏன் என்ற தலைப்பில் உருவாக்கப்பட்டு அதனுடைய பின்பக்கம் தமிழகத்தினுடைய தலை சிறந்த ஒரு பேராசிரியர் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே கணினி துறையிலே பணியாற்றி
குமரி முத்தமிழ் மிகச்சிறந்த ஒரு செயலாளராக மட்டுமல்லாமல் பல்வேறு மன்றங்களிலே பல்வேறு சமூகம் சார்ந்த பல்வேறு ஆளுமை மிக்க மனிதர்களோடு சமூக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பேராசிரியர் ஐயா சஜீவ் அவர்களுடைய வாழ்த்துறை கலந்த ஒரு நல்ல பதிவோடு புத்தகம் விடைபெறுகிறது. 160 பக்கங்கள், 120 ரூபாய். இந்த 120 ரூபாயை கொடுத்து நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்கிற போது உண்மையாகவே ஒரு மிகச்சிறந்த ஒரு மாற்றம் உங்களுக்குள் ஏற்படும் என்பதிலே எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இளம் குற்றவாளிகள் உருவாவதற்குரிய காரணம் என்ன? அவர்கள் குற்றவாளிகளாக உருவாவதை தடுப்பதற்குரிய காரணம் என்ன? அவர்கள் எந்தெந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை கைதிகளாக மாறுகிறார்கள்? ஒட்டுமொத்த தகவல்களும் படைக்கப்பட்ட இந்த தலைப்புக்குரிய புத்தகத்தை அனைவரும் படிக்க வேண்டும். இந்த தலைப்பிலே இந்த புத்தகத்தை தந்த தலைவர்களை கொண்டாட வேண்டும். இந்த புத்தகம் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் என்னை நீங்கள் அணுகுங்கள். என்னுடைய அலைபேசி எண் 8903 8903 858914 8903 என்ற ஒரு அலைபேசியிலே என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளுகின்ற போது இந்த புத்தகத்தை தமிழகத்தில் மட்டுமல்ல உலகத்தில் எங்கு இருந்தாலும் என்னுடைய இலக்கிய ஆசானுடைய புத்தகத்தை உங்களுடைய கைவண்ணத்தில் உங்களுக்கு நான் தருவதிலே மிகச்சிறந்த மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். தலைவர்களை கொண்டாடுவோம், தமிழை கொண்டாடுவோம், நல்ல படைப்புகளை கொண்டாடுவோம் என்ற ஒரு நல்ல சிந்தனையில் இன்னும் மீண்டும் சந்திப்போம் என்று உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது உங்கள் உதச்சிக்கோட்டை விஜயன். மீண்டும் சந்திப்போம் தமிழ் உறவுகளே. நன்றி, வணக்கம்.